என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் முல்லார். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உங்களோட கருத்துக்கெல்லாம் பதிவணுங்கண்ணே அப்படின்னு நம்ம இளைஞர் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் தானே நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கி ட்விட்டர் தலை எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் இருக்குது. அதுலேயும் உங்களோட கருத்து பதிவணுங்கண்ணே, நம்ம இளைஞர்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம இளைஞர் கேட்டிருந்தாங்க. அதாவது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நான் பெரும்பான்மையாக இந்த கேஸ்ட் ரீதியான வீடியோ முழுமையாக போடாததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி டிக்டாக்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அதில் தான் சில விஷயங்கள் மோட்டிவ் நடந்தது. அதனால் இந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயே தேவையில்லாமல் அதை கொண்டு போகணுமா அப்படின்றனால தான் நான் பெரும்பான்மையாக போடுறது கிடையாது. அதே போல் பெரும்பான்மையாக நான் இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயே நான் வரப்போகிறது கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வீடியோ நமக்கு எதாவது பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு சாங்ஸோ ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் போட்டுட்டு நம்ம விட்டுருவோம். அதுலேயும் புரிதல்லாத சில தற்கொலைகள் தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணோம். அதையும் நம்ம கடந்து போயிடுவோம். அதுக்கும் சில இளைஞர்கள் சண்டை விட்டுட்டு இருப்பாங்க. அந்த கமெண்ட்ஸை நான் பார்க்குறதுக்கான சூழல் இருந்துச்சு அப்படின்னா நான் பார்த்துட்டு அந்த இதை டெலிட் பண்ணிடுவேன். சில கமெண்ட்ஸ் டெலிட் பண்ணாமல் கூட இருக்கும். நான் இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் நம்ம இளைஞர்கள் இந்த மாதிரி விஷயத்தை கடைபிடிக்கணும்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா மெயினாக பெண்கள், அதாவது இந்த தலையில் ரிப்பனை கட்டிக்கிட்டு பண்ணுறது, நான் என் சமூகத்தில் நான் வீடியோ போடுறேன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி பெண்கள் போடுறது தயவு செஞ்சு அறவே ஒழிச்சிருங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுங்க, ஏதாவது ஒரு நகைச்சுவை பண்ணுங்கள், ஏதாவது சினிமா சாங்க்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். சரிங்களா? கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிலேருந்து முடிஞ்ச மட்டும் உங்களோட கல்லூரி படிப்பில் கவனத்தை செலுத்துங்க. சரிங்களா? இல்லை நான் ஒரு துணி கடைக்கு வேலைக்கு போகிறேன், நான் ஒரு வேற ஒரு கடையில் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா முடிஞ்ச மட்டும் நீங்கள் இன்னொரு கடைக்கு வேலைக்கு போகிறோன்ற விஷயத்தை நீங்கள் அதை தவிர்த்து விட்டு கடை வைக்கலாமா, நம்ம ஒரு டெய்லராக கற்றுக்கலாமா, இல்லை இன்றைக்கி பெண்கள் வீட்டில் இருந்த மணிக்கு சுயதொழில் பண்ணக்கூடிய செயலுக்கு நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. நம்ம வீட்டில் இருந்தபடி இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. இன்ஸ்டாகிராமில் லைக் விழுகிறனாலேயோ நம்மளை பல 1000 பேர் ஃபாலோ பண்ணுறனாலேயோ ஒரு பயனும் இல்லை. சரிங்களா? உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, இப்போ ஒரு செலிபிரிட்டியாக இருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கான பேர் அந்த செலிபிரிட்டி ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அந்த செலிபிரிட்டி அவங்க ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆள் மட்டும். அதாவது அந்த இன்ஸ்டாகிராமில் செலிபிரிட்டியாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள ஒரு 50 பேருக்குள்ளே மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள நீங்கள் பல லட்சக்கணக்கு பேர் ஃபாலோ பண்ணுவீங்க. இப்போ என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, என்னோட ரெக்வஸ்ட், அதாவது எனக்கு ஃபாலோஸ் இப்போ இன்ஸ்டாகிராமில் கொடுக்குறேன்னா நான் யார் என்னென்னலாம் பார்க்குறேன் கிடையாது. எல்லாத்துக்குமே நான் அக்செப்ட் கொடுத்துருவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா, நம்மளோட கருத்துக்கள் பிடிச்சனால, நம்மளோட ஏதோ வீடியோக்கள் பார்த்தனால தான் அவங்க விரும்பி நம்மளை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி நானும் ஃபாலோ கொடுத்துருவேன். அதனால் என்னோட ஐடியில் போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறதுக்கு அதுக்கு அது மாதிரி ஓரளவு நான் எப்போலாம் இன்ஸ்டாகிராம் வர்றேனோ அப்போதைக்கெல்லாம் அதை நான் ஃபாலோ கொடுத்துட்டு வந்துடுவேன். அது போகிறதுக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜில் அக்செப்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் பார்க்குற டைம் போய் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் அக்செப்ட் கொடுத்துவிட்டு அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ரிப்ளை பண்ணிட்டு வந்துடுவேன். தவிர்த்து முழு நேரமாக நான் இதில் இருக்கிறது கிடையாது. ஏன்னா இதில் கிடைக்கக்கூடிய லைக்கை வச்சு நம்ம ஒருபோதும் சாதிக்க போகிறது கிடையாது. அதனால் இது மெயினாக பெண்களுக்கு, இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பெண்கள் ஆண்கள் இருவருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பிற சமூகங்களுக்கு நம்ம யாருன்னு கெத்தா காட்டணும் அப்படின்னு எந்த ஒரு வீடியோவுமே தயவு செஞ்சு பதிவு செய்யாதீங்க. இதில் ஒரு பயனுமே நமக்கு கிடையாது. சரிங்களா? முடிஞ்ச மட்டும் நல்ல விஷயங்கள், சரியா, இணக்கத்துக்கான என்ன விஷயம், அதே போல் பிற சமூகங்களோட நட்பின் ரீதியாக பழகிறதுக்கான என்ன விஷயம், அந்த மாதிரி விஷயங்களாக பதிவு செய்யுங்க. அது நமக்கு ஃபியூச்சரில் தேவையாக இருக்கும். இப்போ நான் ஒரு சில கருத்துக்களை பதிவு பண்ணுறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, எனக்கு பிற சமூகங்கள்லேருந்து எத்தனையோ சமூகங்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்புடாரத்தில் நிறைய பேர் எனக்கு கான்டாக்டில் வர்றாங்க. உண்மையிலே உங்களோட கருத்தெல்லாம் நான் யூடியூப்பில் பார்த்துருக்கோம். ஒரு சில கருத்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போடுற பார்த்துருக்கோம். முன்னே உங்களை டிக்டாக்லேருந்து உங்களை ஃபாலோ பண்ணியிருக்கோம். உங்களோட கருத்தெல்லாம் நல்லா இருக்குது, சமூக இளைஞர்களுக்கு நல்ல கருத்துக்கள் சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு சில பேர் நம்மள்ட்ட தெரியப்படுத்துவாங்க. நான் என்ன கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லி இதுவாங்க. தம்பி தீபக் பாண்டியன் விஷயத்தோட நம்ம நிறைய கருத்துக்கள் பதிவு செய்யும்போது நிறைய பேர் மாட்டு சமூகங்கள்லேருந்து உண்மையிலே தம்பி தீபக் பாண்டியன் இருந்து எங்களுக்கே ரொம்ப மனவர்த்தம் அளிக்குது. உண்மையிலே இது நல்ல நியூட்ரலாக சரியான விஷயத்தை நீங்கள் கொண்டு போகிறீங்க, உண்மையிலே ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுக்கிறீங்க அப்படின்னு மாட்டு சமூகத்தை சார்ந்த எல்லா சமூகத்தில் உள்ளவங்களுமே நமக்கு தொடர்பு கொண்டு பேசுனாங்க. அப்போ இந்த மாதிரி ஒன்றா நட்பெயர்களை நம்ம சம்பாதிக்கமே தவிர்த்து அதை விட்டுட்டு நாங்கள் பழிக்கு பழி எடுப்போம், திருப்பி வெட்டுவோம், தலை சிதறும், தலை பறக்கும் அப்படின்ற தேவையற்ற கருத்துக்கள் எந்த ஒரு தளங்களையும், முகநூல தளமாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இது நம்ம இளைஞர் செய்ய வேணாம் அப்படின்றது தான் ஒரு வேண்டுகோளாக நான் வச்சுக்கிறேன். ஏன்னா இதில் ஒரு பயனும் கிடையாது. சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு களத்தில் இறங்கி போராடக்கூடிய எத்தனையோ பேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பதிவு செய்யறது கிடையாது. சரிங்களா? அதனால் முடிஞ்ச மட்டும் உங்களோட ஃபோட்டோவை போட்டு ஏதாவது ஒரு நல்ல டைலாக்ஸோ இல்லை ஏதாவது சினிமா டைலாக்ஸோ போட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க. அது ஒன்றும் தவறுகள் கிடையாது. நம்ம சாதி ரீதியாக போட்டால் தான் நமக்கு லைக் கிடைக்கும்,
இதில் வந்து நம்ம ஃபாலோஸ் பண்ணுவாங்க அப்படின்றது இதில் ஒரு பயனுமே கிடையாது. இதில் நம்ம ஒன்று பயணம் அடைய போகிறது கிடையாது. அதனால் வந்து முடிஞ்ச மட்டும் நல்ல விஷயங்களை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போங்க, பிற சமூகத்தையும் கொண்டு போங்க. இதனால் அந்த மக்கள் மத்தியில் எல்லா சமூக மத்தியிலையும் வந்து ஒரு நல்ல பெயரை எடுங்க. அது நம்ம வரையக்கூடிய விஷயம். நான் எதற்காண்டி முதல்ல வந்து பெண்களை சொன்னேன்னா, பெண்கள் நம் சமூக பெண்கள் வந்து ஒரு சில பேர் வந்து போடக்கூடிய வீடியோக்கள் நமக்கே வந்து பார்க்கும்போது ஒரு எரிச்சலை வந்து உண்டாக்குது. சரிங்களா? மாட்டு சமூகத்தை சார்ந்த பெண்கள் தான் அந்த விஷயத்தை பண்ணுதுன்னா, அதுக்கு போட்டியாக நம்ம பண்ணணும்னு நினச்சி நீங்கள் பண்ணாதீங்க. அது நம்ம வீழ்வுமே தவிர்த்து வந்து நம்ம மேலே வர முடியாது. அதுதான் நான் ஆரம்பத்திலே ஒன்று சொன்னேன். என்ன அப்படின்னா வந்து, நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம வீட்டில் இருந்தபடி வந்து பெண்கள் வந்து எந்த மாதிரி விஷயங்கள் வந்து சுயதொழில் வந்து பண்ணலாம், அதில் நம்ம பொருளாதாரத்தில் எப்படி வந்து நம்ம முன்னேறலாம் அப்படின்ற மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்குது. ஒரு துணிக்கடையில் போய் நம்ம வந்து ஒரு 6000 7000 சம்பளத்துக்கு நம்ம வேலை ஆக்குறத வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல கருத்துக்களை யூடியூப்பில் வந்து பதிவு செய்யுங்க. அதனால உங்களோட கருத்து வந்து நல்லா போயிடுச்சு, மக்கள் பார்வையை வந்து வியூவர்ஸ் போச்சுன்னா அதில் நீங்கள் ஏதாவது சம்பாதிக்க முடியும். அதே கருத்தை வந்து என்ன இன்ஸ்டாகிராமில் பதிவுனுங்க. அதை விட்டு ரிப்பனை கட்டி போடுறனாலையோ இல்லை வந்து அந்த டயலாக் பேசுகிறனாலையோ ஒரு பையனும் வந்து பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ஒன்றும் கிடைக்க போகிற கிடையாது. அதனால் முடிஞ்ச மட்டும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையும் ஏதாவது நமக்கு பொருளாதார அடிப்படையில் முன்னேறதுக்கான விஷயங்கள் ஏதாவது கிடைச்சுன்னா அது சம்மந்தமான கருத்துக்கள் வந்து பதிவு பண்ணுங்க. அதுவும் நல்ல விஷயங்களை பதிவு பண்ணுங்க அப்படின்ற நம்ம இளைஞர்கிட்ட வந்து தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன். அதனால தான் நான் ஒவ்வொரு முறையும் நான் வந்து காணொலி பதிவு செய்யும்போது சொல்லுவேன், அதாவது கல்வியில் படிக்கக்கூடிய இளைஞர் வந்து கல்வியில் வந்து கவனம் செலுத்துங்க. தொழில் செய்யக்கூடிய இளைஞர்கள் வந்து தொழிலில் நம்ம வணிகத்தில் முன்னேறணும் அப்படின்றத முன்னெடுங்க அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் வந்து தொடர்ந்து நான் பதிவு செஞ்சுட்டு, அதே மாதிரி அரசியல் ரீதியாக நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒற்றுமைப்படணுமோ அந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம முன்னெடுத்து போகணும் அப்படின்றத பற்றியும் நம்ம இளைஞர்கிட்ட வந்து நான் சொல்லிட்டு இருப்பேன். அதனால வந்து வருங்காலங்களில் நம்ம சமூக முன்னேற்றம்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போய் நம்ம வந்து சிவபஜன் ரிப்பனை கட்டிட்டு ஆடுறனாலையோ இல்லை திருவிழா தேதிகளில் வந்து நம்ம ரிப்பனை கட்டிட்டு ஆடுறனாலையோ கொடியை பிடிக்கிறனாலையோ இந்த சமூக முன்னேற்றம் ஒருபோதும் முன்னேறிடாது. பிற சமூகங்கள் வந்து நம்ம மதிக்க போகிறது கிடையாது. என்றைக்குமே கல்வியில் ஒரு அதிகாரத்தில், அதாவது படித்து நல்ல ஒரு அதிகாரத்தில் உட்காந்தா மட்டும்தான் நம்மளை இந்த பிற சமூகங்கள் வந்து நம்மளை திரும்பி பார்க்கும். அதே போல் பொருளாதாரத்தில் இன்றைக்கி இந்த சமூகம் முன்னேறிச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக எல்லா சமூகமும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படுத்தும். அதே போல் நம்ம இளைஞர்களுக்கு தான் சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியும். நிறையா ஊர்களில் நம்ம இளைஞர்கள் படித்து விட்டு படித்ததுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு வந்து வெட்டியாக வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அதே போல் ஊரில் இருக்கக்கூடிய மந்தே காவை காத்துக்கிட்டு எத்தனையோ இளைஞர்கள் வந்து இருக்கிறாங்க. மதுவுக்கு அடிமையான இளைஞர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களாம் தயவு செஞ்சு நம்ம வந்து வீட்டில் ஒரு நாள் இருந்தால் யாரோ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடுவான், ஜாலியாக வெளியில் போய் சுற்றிட்டு வரலாம், மஞ்சரட்டுக்கு போகலாம், இல்லை வந்து குடிக்க போகலாம் அப்படின்றத தவிர்த்து விட்டு முடிஞ்ச மட்டும் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 500 ரூபாய்க்காவது வந்து சம்பாதிக்கணும். ஒன்றும் சுயதொழில் இல்லாத பண்ணணும், இல்லை சம்பளத்துக்காவது போய் நம்ம கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்துருக்காங்க பெற்றவங்க, அவங்களுக்காண்டி நம்ம அவங்களுக்கு பாரம் கொடுக்காம முடிஞ்ச மட்டும் அவங்களுக்கு வந்து கரம் கோர்த்து அவங்களுக்கு வந்து நம்ம உறுதுணையாக இருக்கணும் அப்படின்றத வந்து ஒவ்வொரு இளைஞரும் வந்து முன்னெடுங்க. ஏன்னா பெற்றவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் உங்களை வந்து வளர்த்துருப்பாங்க. உங்களை வந்து சின்ன வயசுலேருந்து மூக்கு மொழியை பிடிச்சி வளர்த்து உங்களை படிக்க வச்சு ஒரு நல்ல ஆளாக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழல்கள் மாறினால உங்களோட திசைகள் நிறைய இளைஞர்களோட வாழ்க்கை வந்து தடம் புரண்டு வேறு மாதிரியான சூழ்நிலையில் வந்து மாறிடுச்சு. அதனால் சரியான வேலை வாய்ப்பு இல்லாதனால, சரியான வேலைக்கு போக முடியாதனால சிலர் வந்து ஆயுதம் எடுக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுருது. சிலர் வந்து தேவையில்லாத வழக்குகளுக்கு வந்து வழக்குகளுக்கு ஏறக்கூடிய சூழல் ஏற்படுது. அதனால் நிறைய இளைஞர்கள் வந்து மதுவுக்கு அடிமையாகி தேவையில்லாமல் சொந்த ஊருக்குள்ளேயே சொந்த சமூகத்துக்குள்ளேயே சிக்கல் இருக்கக்கூடிய சிக்கல்லாம் உருவாது. அதனால் இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து களையப்படணும். அதனால் வருங்காலங்களில் நம் சமூக முன்னேற்றம் என்பது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்வி, பொருளாதாரம், அரசியல் இதை நோக்கி நம்ம பயணிக்கணும். அதனால் வந்து பொருளாதாரம் ஒன்று மட்டுமே இந்த சமூகத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகும். அரசியல் இன்னும் இந்த சமூகத்தை வலுப்படுத்த வந்து உதவுன்ற சொல்லிக்கிட்டு, இனி வரக்கூடிய காலங்களில் இந்த இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், வலைதளங்களில் எதுலேயுமே வந்து தேவையற்ற வசனங்களோ தேவையற்ற கருத்துக்களோ பதிவு செய்வதை விட்டுவிட்டு நம் சமூக முன்னேற்றத்துக்கு என்னென்ன தேவை, சமூக இளைஞர்கள் எப்படி நல்வழிப்படுத்தணும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பதிவு செய்யுங்க. இல்லை அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் வந்து ஏதாவது சினிமா சாங்கோ இல்லைன்னா ஒரு நகைச்சுவையோ இல்லை மக்கள் சிந்தியக்கூடிய அறிவு சார்ந்த கருத்துக்களோ பதிவு செய்யுங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கிட்டு, மனநலக்குடிகளான மல்லரனும் பல்லரனும் பாண்டியனும் தேவேந்திர குல வேலை சமுதாய உறவுகள் ஸ்ரீ சாதி பற்றையும் பிற சாதி நட்பையும் தொடர்ந்து சொல்லிட்டு மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கிறேன். நன்றி.